நான் லாஸ்ட் டைமாக ஷார்ட்ஸ் போட்டிருக்கும்போது இந்த மரத்தில் இப்படி வருது, இந்த செடி என்னன்னு கேட்டிருந்தேன். பதில் கிடச்சிருச்சுங்க. இது வந்து முடவாட்டு கிழங்கு. ஏன்னா நிறைய இருந்துச்சு, கூறுகுது. சேலம் பகுதியில் ரொம்ப அதிகமாக இருக்குமா இந்த முடவாட்டு கிழங்கு. இந்த இது வந்து தரையில் வராதான், இந்த மாதிரி மரத்தை மேலே விதை போட்டு அதுலேருந்து இலை ஃபுல்லாக கவராகி தான் வருமா. நம்ம அதுக்கப்புறம் இந்த கிழங்கு அப்படியே வெட்டி எடுக்கணுமா. அதுவே பாறை இடுக்கில் வருமா, தரையில் இது வராதான். அந்த மாதிரி தான் இது முடவாட்டு கிழங்கு. இதை அப்படியே என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் நாளுக்கப்புறம் அது நல்லா அடியில் இலையெல்லாம் தள்ளிட்டு அழகாக வெட்டி எடுத்து ஆட்டுக்கால் சூப் வைக்கிற மாதிரி சூப் வச்சு குடிக்கணுமாங்க. இது வந்து கால் வியாதிகளுக்கெல்லாம் ரொம்ப, என்னன்னா காலுக்கு ரொம்ப நல்லது, மூட்டு வலிக்கு நல்லது, இளம்பிள்ளை வாதத்துக்கு ரொம்ப நல்லது. இந்த அம்மா இன்னும் விவரமா சொல்றாங்க, நீங்க கேளுங்க. தண்ணியில விளையாத கிழங்கு, பாறை இடுக்குல விளையிற கிழங்கு, மழை தண்ணியில விளையிற கிழங்கு. இந்த கிழங்கு வந்து முடவாட்டு கிழங்குங்க. இந்த கிழங்கு பாறையில இருக்கிற எல்லா மினரல்ஸையும், தாதுக்களை எல்லாத்தையும் உறிஞ்சி இது மருத்துவ குணத்தை நமக்கு கொடுக்குது. இது வந்து எலும்பு சம்பந்தப்பட்ட எந்த வியாதியா இருந்தாலும் தைரியமா எடுத்துக்கலாம். ஜாயிண்ட் பெயின், உடம்புல உள்ள எல்லா மூட்டு வலிகளுக்கும் சிறந்த மருந்துங்க. மூட்டு வலி இருக்குங்க தொடர்ந்து ஒரு மண்டலம்